ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஓசன் நியோபி அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை வேறு லெவலில் சூப்பராக போகும், அதுவும் ரொம்பவும் காமெடியோட போகும். கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் எபிசோட பார்த்த உடனே உங்களுக்கே இந்த கதை பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓசன் நியோபி அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 1. டீமன் கேசல் மாதிரி ஏதோ ஒரு இடத்த காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் யார்கிட்டயோ அடி வாங்கி கீழே விழுற மாதிரி தெரியுது. நான் சாக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். இந்த 2 வருஷத்துல நீ இம்ப்ரூவ் ஆயிட்டா, ரேங்க் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், எக்ஸாம் சென்டரை டெஸ்ட்ராய் பண்ணாம இருந்தா சரின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாங்க. உங்க அளவுக்கு நான் வரல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதா இருந்தா அதை எங்க இருக்கும்போதே பண்ணிடணும், அதுவும் குறிப்பா அட்வென்ச்சரஸா இருந்தா அப்படின்னு நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இந்தாங்க உங்க எக்ஸாமினேஷன் ரிசப்ட் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்ட் கொடுக்குறாங்க. இது நீங்க தானே ஆலிசன் ஒரு பொண்ணு கேட்கறா, நீ சென்ட்ரலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டியா நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ரிசப்ஷனிஸ்ட் வேலையை விட்டுட்டு அட்வென்ச்சரர் ஆக போறேன்னு சொன்னீங்க அப்படின்னு வா கேட்கவும், 30 வயசுல எஃப்ராங் அட்வென்ச்சரரா ஸ்டார்ட் பண்றது கஷ்டம்னு எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். இந்த 2 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு ஆலிசா கேட்கவும், நான் ட்ரைனிங் எடுத்த நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே சரக்கடிச்சிட்டு ஒருத்த வந்து ஆலிசா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். எஸ்கியூஸ் மீ கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் வயிற்ற லைட்டா பிடிக்கிறான். அதுக்கே அவன் வாயில இருந்து நுர தள்ளி இருக்கு. போதையில மயங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ அவனை கீழே வச்சுட்டு ஆலிசா கிட்ட இருந்து ரேங்க் டிக்கெட்டை வாங்கிட்டு அவன் போறான். எக்ஸாமினி நம்பர் 4242 இது அன்லக்கி நம்பர் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி போச்சுன்னு கேட்கவும், ஓ ரீனட் எல்லா யங்ஸ்டர்ஸும் ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதுக்கு ஏன் என் செஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வா கேட்கறா. வாய்ப்பே இல்லை, இவன் ஒரு ரேங்க் அட்வென்ச்சரர் தானே, இரும்பு ஆர்மர்ல கையே பதிஞ்சிருக்கேன்னு கேட்கவும், அதை ரெக்கு தான் பண்ணிருப்போம் ஆலிசா யோசிக்கிறா. நம்ம ஹீரோ ஹைட் வெயிட் எல்லாம் மெஷர் பண்ணும்போது என்னது உங்களுக்கு 32 வயசா அப்படின்னு சொல்லி எக்ஸாமினர் ஆச்சரியப்படுதாரு. மானால அவளை மெஷர் பண்ணக்கூடிய டெஸ்ட் வருது. நம்ம ஹீரோக்கு F- அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வயசான காலத்துல இவர்ல எதுக்குதான் இங்க வந்திருக்காருன்னு மத்தவங்க கலாய்க்கிறாங்க. நம்ம ஹீரோ போகவும் அந்த கிறிஸ்டல் பால் உடையுது. உங்க அட்டாக் பவரை மெஷர் பண்ண போறோம், அந்த ஸ்லைம் பேக் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அவன் ட்ரைனிங் யோசிச்சு பார்க்குறேன். இந்த கோல்டன் ஸ்லைம் பேக் நீ டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னா எந்த ஃபைட்லயும் நீ உன் பாடியை நம்பலாம், அது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஓகர் சொல்றான். கோல்டன் ஸ்லைமா இதை டெஸ்ட்ராய் பண்ண டிராகன் டெஸ்ட்ராய் பண்ற ஸ்ட்ரென்த் வேணும்னு கேட்க இதே மாதிரி பேக் அசால்ட்டா என்னால டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னு அந்த ஓகர் காமிக்கிறான். டெய்லி 50,000 பஞ்ச் பண்ணு நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பான். அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். ஒவ்வொருத்தங்களும் கிக் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறாங்க. என் பவரை காமிக்கிறதுக்கான நீரன்னு ஒரு பையன் வரவும், அது டார்மட் ஃபேமிலியோட செகண்ட் சன் தானே, 11 வயசுலயே அவன் மேஜிக் ரொம்ப ஸ்ட்ராங்னு கேள்விப்பட்டேன், அவன் ஒரு ப்ராடஜின்னு எல்லாரும் பேசுறாங்க. தேர்ட் நேச்சர் ஃப்ளேம் எலிமினேட் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்றான். பட் அந்த ஃபயர் குட்டியா தான் வருது. இது தேர்ட் நேச்சர் ஃபயர் மேஜிக்கா? எனக்கு தெரிஞ்ச தேர்ட் நேச்சர் மேஜிக் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதை போட்டின்னு ஒரு பொண்ணு ஃபயர் பால நம்ம ஹீரோ மேல தூக்கி போட்டிருப்பா. அவளை விடவும் இவன் ஃபயர் மேஜிக் ரொம்பவே குட்டியா கம்ப்ரஸ் பண்ணிருக்கான். இவன் ப்ராடஜி தான் போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்தது நம்ம ஹீரோ வரவுமே, ஒரு நிமிஷம் உங்களுக்கு 30 வயசா அப்படின்னு எக்ஸாமினர் கேட்கறாரு. சின்ன வயசுல இருந்து நீங்க ட்ரைனிங் எடுக்கலைன்னா உங்க மானா பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, நீங்க விட்டு கொடுக்கறது பெஸ்ட், அதான் உங்களுக்கு நல்லதுன்னு அவர் சொல்றாரு. இன்னும் 30,000 பஞ்ச் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லவும், என்னால இன்னும் இதை பண்ண முடியும், நம்ம ஹீரோ விடாம ட்ரைனிங் எடுத்திருப்பான். இந்த வயசுல அட்வென்ச்சர் ஆகுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஏஜ்ன்றது ஜஸ்ட் நம்பர் தான். நம்ம ஹீரோ அந்த ஸ்லைம் பேக்கையே டெஸ்ட்ராய் பண்றான். யாரும் அந்த வயசானவன் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. டிஃபென்ஸ் மேஜிக்ல நான் தான் பெஸ்ட், அங்க என் சீனை காமிக்கிறான்னு அந்த டிமிட்ரி பையன் நினைச்சா, ஃபோர்த் நேச்சர் மேஜிக்கே இவன் பிளாக் பண்ணிட்டான, ஈவன் என்னால கூட அது முடியாதுன்னு அந்த ப்ராடஜி பையன் பாக்குறான். ஏர் குஷன் ஃபர்ஸ்ட் நேச்சரை வச்சே நீ எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்கேன்னு எக்ஸாமினர் கேட்கறாரு. சாரிங்க பட் எனக்கு அதை தவிர வேற எந்த மேஜிக்கை யூஸ் பண்ண தெரியாது, பட் கவலை இல்ல, நீங்க அட்டாக் பண்ணுங்க, என்னால அதை தடுக்க முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். இன்னும் குறைச்சி எடை போடாத அப்படின்னு சொல்லி எக்ஸாமினர் வந்துட்டு இப்போ 5th நேச்சர் மேஜிக்கை யூஸ் பண்றாரு. ஷாக் சைக்ளோன் அவர் அட்டாக் பண்ணா, அதையும் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நேச்சர் மேஜிக்கை வச்சே தடுத்துட்டான். ரேங்க் எக்ஸாம்ல இவ்வளோ பெரிய அட்டாக்லாம் நடக்காதுன்னு ஒரு நைட் வந்து பாக்குறாரு. கிரீன் ஸ்லைம் பேக்கை டெஸ்ட்ராய் பண்ணி ஃபர்ஸ்ட் நேச்சர் மேஜிக்கை வச்சு 5th நேச்சர் அட்டாக் ஒருத்தன் பிளாக் பண்ணிருக்கான்னு சொல்லவும், இது எதுவும் காமெடியான்னு கேட்கவோ சீரியஸா தான் அப்படின்னு சொல்லி அவங்க காமிக்கிறாங்க. ரிக்கு கிளாடியாட்டல் 32 வயசு ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்திருக்காரா, டிராகன் கூட ஃபைட் பண்ணவங்களுக்கு தான் ரிசப்ஷனிஸ்ட் டைட்டில் கொடுப்பாங்களோ அப்படின்னு அவர் கேட்கவும், கண்டிப்பா இல்லைன்னு அந்த லேடி சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ ரிட்டர்ன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றான். ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஒரு ரிசப்ஷனிஸ்ட்ங்கிறதுனால இல்ல கேட்கிற எல்லா கொஸ்டினை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் பாஸ் பண்ணிடுவேன், பட் பிராக்டிக்கலா நினைச்சாதான் கஷ்டமா இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கவலைப்படாதீங்க ரேக், இந்த 2 வருஷத்துல நீங்க ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு கூட இருக்கிற அந்த ரீனட் வந்து சமாதானப்படுத்துற. அப்ப அந்த ப்ராடஜி பையன் டென்ஷனா நம்ம ஹீரோவை வந்து கூப்பிடவும், ஓ உன் பேரு என்ன நம்ம ஹீரோ யோசிக்கவும், நான் ஃப்ரீ டெர்மியூட், என் பேர்ல என்னே கிடையாதுடா, இன்னைக்கு எக்ஸாம்ல நான் தான் பாப்புலரா இருந்திருக்கணும், நீ வந்து அதை திருடிட்ட அப்படின்னு ஃப்ரீடா ஆள ஆரம்பிக்கவும், என் தம்பி ஆள வச்சவன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தி வரவும், நீ தான் இவ சிஸ்டரா நம்ம ஹீரோ கேட்கறான். நான் தான் ஏஞ்சலிக்கான வா சொல்லவும், சிஸ்டர் இந்த 40 வயசு ஆள் என்ன புள்ளி பண்றாரு நம்ம ஆளவும், நான் என்னோட 30 வயசுல தான் இருக்கேன் நம்ம ஹீரோ கத்துறான். ஃப்ரீடே சொன்னா கரெக்டா தான் இருக்கும், உனக்கு 40 வயசு தான், உன்னை ஃபைட்டுக்கு சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு வா கிளவுஸ் தூக்கி போடுற. கிளவுஸ் இப்படி தரையில போட்டா இதை வாஷ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நம்ம ஹீரோ அதை எடுக்கவும், மாஸ்டர் ரிக் நீங்க அப்படி பண்ணா சேலஞ்ச் அக்செப்ட் பண்றதா அர்த்தம் ரீனட் சொல்றா. நான் ஒரு செகண்ட் கிளாஸ் ராயல் நைட் அப்படின்னு ஏஞ்சலிக்கா தான் பெருமையை பேசிட்டு இருக்கா. ஃபைட்ல நான் வின் பண்ணா தோக்குற நீ எனக்கு காலம்
ஃபுல்லா அடிமையா இருக்கணும்னு வா சொல்லவும், சிஸ்டர் அந்த 40 வயசு ஆளை விடாதான் ஃப்ரீடு சொல்றான். செகண்ட் கிளாஸ் நைட் எந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்னா அவங்க பி ரேங்க் லெவலுக்கு ஸ்ட்ராங் ரீனட் சொல்லவும், எனது பி ரேங்கா பட் நான் ஜஸ்ட் எஃப் ரேங்க் அட்வென்ச்சர் தானே நம்ம ஹீரோ பயப்படவும், மாஸ்டர் ரிக் இந்த 2 வருஷமா உங்களுக்கு நடந்த ட்ரைனிங்கை ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு வா சொல்லவும், நம்ம ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துட்டு நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி வாமிட் எடுக்கிறேன். ஃபைட்டுக்கு முன்னாடி என் மைண்டை நீ பிரேக் பண்ண பாக்குறியா நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க ஆரக்கம் ஃபிஸ்டோட ஒரு மெம்பர் கான்ஃபிடன்ஸ் ஆகிறீங்க அப்படின்னு வா சொல்லவும், தேங்க்ஸ் ட்ரெயின்ட்டு நம்ம ஹீரோவும் கான்ஃபிடென்ட்டா போறான். நீ எஃப் ரேங்க்ங்கிறதுனால நான் உன்னை கொல்ல போறது இல்ல, சோ என்னோட ஸ்பீடில் லைட்டா உனக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன் அப்படின்னு வா செம ஃபாஸ்டா மூவ் ஆகி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வாடா. இதுதான் என்னோட லோவர் வெர்ஷன், உன்ன மாதிரி ஒரு எஃப் ரேங்க் ஆலாம் அதை பார்த்துருக்க கூட முடியாதுல்ல அப்படின்னு ஏஞ்சலிக்கா கேட்கவும், லைட் ஸ்பீட் ஏஞ்சலிக்கா நீ என் சிஸ்டர் கொண்டு சும்மா பேர் வைக்கலன்னு ஃப்ரீடு சொல்றான். இப்போ என் ரியல் ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறேன், இது மிஸ்ஸே ஆகாதன்னு ஏஞ்சலிக்கா ஓடி வரா. பட் நம்ம ஹீரோ கண்ணுக்கு அது ரொம்பவே ஸ்லோவா தெரியுது. மாஸ்டர் ரிக்கன் ரெய்னட் கூப்பிடவும் நம்ம ஹீரோ அதை டாஷ் பண்றான். இவன் அதை டாஷ் பண்ணிட்டானா வாய்ப்பே இல்லையே, மேபி லக்கியா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இது நடக்காதுன்னு ஏஞ்சலிக்கா பிளிங்க் ஸ்டெப்பை யூஸ் பண்றா. இவ்வளோ ஸ்லோவா இருந்தா இவா செகண்ட் கிளாஸ் ராயல் நைட் ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப கால் தடிக்க வா கீழே வந்து சுத்திக்கிட்டே வரவும், இது என்ன புது அட்டாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை டாஷ் பண்ணிட்டான். அட்டாக் என்னால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல, நான் வீக் தான் போல நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவன் எப்படி இதை டாஷ் பண்ணா, சரி சமாளிப்போம். ஓ உன்னால இந்த அட்டாக்கையும் அவாய்ட் பண்ண முடியுதா, அப்ப நான் இன்னும் ஃபாஸ்டா மூவ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா வந்துட்டு ஹை பிளிங்க் ஸ்டெப்பை யூஸ் பண்றா. பட் இது வா காலில் ஸ்ட்ரெயின் பண்ணுங்கிறதுனால இந்த மூவா 3 தடவை தான் யூஸ் பண்ண முடியும். பட் நம்ம ஹீரோ கண்ணுக்கு வா ஸ்லோவா தான் தெரியுது. நம்ம ஹீரோ அசால்ட்டா டாஷ் பண்ணவும், இன்னும் இது 2 தடவை தான் யூஸ் பண்ண முடியும், கண்டினியூவா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ டாஷ் பண்ணியிருந்தான். இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்குன்னு அவ அட்டாக் பண்ண போகும்போது திரும்பவும் கால் தடுக்கி நம்ம ஹீரோ காலை நோக்கி அவ அட்டாக் பண்ண போகவும், இதை நான் எதிர்பார்க்கல. நம்ம ஹீரோ கிரவுண்ட்ல ஒரு பஞ்சை விடுறான். அந்த ஒரு பஞ்சுக்கே நம்ம ஹீரோ தரையில ஒரு பெரிய பள்ளத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டான். நான் தடுக்கி விழ போய் மிஸ் ஆச்சு, இந்த பஞ்சு ஏமால விழுந்தது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா பயப்படுறா. ஒரு செகண்ட் கிளாஸ் ராயல் நைட் உண்மையிலேயே அமேசிங் தான், சரிவா நம்ம மோதி பாத்தரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. நான் சரண்டர் ஆயிருந்தேன்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. ஃப்ராங்கா இருந்துட்டு என் அட்டாக்ஸ் எல்லாம் நீ டாஷ் பண்ணியிருக்க, ஸோ நான் உன்னை இந்த தடவை வின்னர் ஆக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா கிளம்பவும், ஒரு நிமிஷம் ஒருவேளை நான் இந்த டோயலில் தோத்தா லைஃப் ஃபுல்லாக உனக்கு அடிமையா இருக்குன்னு சொன்னேன், இப்போ நான் தான் ஜெயிச்சிருக்கேன், ஸோ அப்போ நீ தான் எனக்கு லைஃப் ஃபுல்லாக அடிமையா இருப்பியான்னு கேட்கவும், பிளிங்க் ஸ்டெப்புன்னு அவள் ஃபாஸ்ட்டாக ஓடி இருந்தா. முன்ன விட இப்போ தான் இவ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறான். நம்ம ஹீரோ பார்க்குறான். அடுத்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது மாஸ்டர் ப்ரோஸ்டனும் மற்றவங்களும் இங்கே வராங்க அப்படின்னு சொல்லி ரீனட் சொல்லவும், அவங்க என் எக்ஸாம் பார்க்க வராங்களா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ ரிசப்ஷனிஸ்டாகவே வேலை பார்த்துட்டு கடைசியில் 30 வயசு ஆகும்போது தான் ஒரு அட்வென்ச்சரர் ஆகணும் அப்படின்னே முடிவு பண்ணுறான். அண்ட் வெறும் 2 வருஷ ட்ரைனிங்கில் நம்ம ஹீரோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறி ரிட்டர்ன் வந்திருக்கான். பட் நம்ம ஹீரோக்கு தான் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறதே இன்னும் தெரியலை. கதை ஃபஸ்ட்டு காமெடியாக போகிற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட போக போக சீரியஸாகவும் சூப்பராகவும் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.